சாமிகிட்ட இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அரிசி போடுவாங்க. அதனால எல்லாரும் சும்மா தொட்டுண்டா போறோம். தொட்டு கும்பிட்டா மட்டும் போதுமானது. எல்லாருக்கும் வருது, எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. ஓம் ஒரு செட்டு போறோம். கர்ப்பத்தம் ஹேமபீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சாமே. இல்லரணதில் சம்மரணத்தி விரந்தோம்பி நம்மக்கள் பேருடையோர்களால் நீடூடி காலம் மாமும் பொருட்டு நரை திரை மூப்பு வந்த காலத்தில் கை நம விடாது அடைச்சல பொருளாய் திரு கர்ணசுத்தியாக்னி சாட்சியாய் தீபங்கள் சாட்சியாய் பெண்ணையும் வைத்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறார்கள். சகலவாத்தியம். இங்க இறைவனுக்கு விட்டியர் வார்த்தை நிச்சயம் வந்தது. அதுல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தமிழ்ல சொன்னா சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. சூரியன் சந்திரன் காலங்கள் இருக்கும் வரையும் தான் அவங்க என்ன பண்ணுமா, பொண்ணை விடக்கூடாது. தலைமுடி நரைச்சாலும் சரி. அதான் இல்லற நதியில் சம்மரன் நடத்தி விரந்தோம்பி நம் மக்கள் பேருடையவர்களால் நீடூடி காலம் ஆமும் பொருட்டு நரை திரை மூப்பு வந்த காலத்தில் நமக்கு வயசானாலும் பொண்ணை விடாம அவர் பார்த்துக்கணும். ஐயா அவர் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம அவர் அவருக்கு வயசானாலும் அவர் நமக்கு இருந்து நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய வம்சங்கள்லாம் அவர் பார்த்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த தருவாயில இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கையாக அங்க பிரார்த்தனை பண்ணுவோம். இங்க கோரிக்கை, இறைவன்கிட்ட வேண்டுதல். இறைவன் இல்லையா அவர், அதனால வேண்டிட்டு அவரை பிரார்த்தனை செஞ்சு எங்க பொண்ணை உங்க பிள்ளைக்கு மனம் படிச்சு கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணோம், சிவகுமார் குடும்பத்துல என்ன பண்ணோம், பக்கீர்சாமி விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல என்ன பண்ணோம், பொண்ணை எப்படி பார்க்கணும், மருமகளா பார்க்க கூடாது, பொண்ணா பார்க்கணும், மகளா பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து அவங்களும் பையனை மாப்பிள்ளையா பார்க்க கூடாது, வரக்கூடிய பையனை எப்படி பார்க்கணும், மகனா பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தான் இந்த ஹிட்னீர் வாக்குதல் அந்த கல்யாணத்திலாம் செய்வாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்க ஹிட்னீர் வாக்குதல் நிகழ்ச்சியானது ரெண்டு குடும்பத்தையும் நிற்க வச்சு இங்கதான் அரச மரம் வச்சவங்க இங்க. அதே மாதிரி அரச மரம் வச்சதோடு மட்டும் இல்ல, அவர் ஆளாக்குனவர், அவங்களுக்கு உறுதுணையா இருந்தவர் அவர். அதனால அவரையே இங்க இப்ப கோவில் பூஜைகளாகவும் அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கார். குருக்கள் கடைக்குள்ள அவரே பூஜை பண்ணிட்டு இருக்கார். பரவாயில்ல நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே பண்ணிட்டு இருக்கார் பூஜையும். அந்த வேளை பக்கீர்சாமி குடும்பத்தார்கள் அதே மாதிரி சிவகுமார் குடும்பத்தார்கள் இருவரும் சேர்ந்து இங்கு மாப்பிள்ளை வீட்டாராகவும் பொண்ணு வீட்டாராகவும் இருந்து உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் ஹிட்னீர் வார்த்தை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இப்பொழுது மாங்கல்ய தாரணமானது நடைபெற இருக்கிறது. எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. கல்யாணம் ஆகாத குடும்பத்தில் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் ஆனா மட்டும் போறாது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழணும். 16 பெற்றுனா 16 பிள்ளைகளை பெற்றுங்கிறது கிடையாது. 16 விதமான செல்வங்களை பெறணும். அதுல ஒரு செல்வம் புத்திர செல்வம். எல்லா செல்வம் பிள்ளை செல்வம் இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது வாழ்க்கையில. அதனால குடும்பங்கள்லாம் வாழையடி வாழையாக திளைக்கணும். அதற்கு அந்த இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த தருவாயில பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்பொழுது இறைவனுக்கு